இவிஎம் ஒரு விரிவான பார்வை மற்றும் அதன் பின்னணி. இந்திய தேர்தல் முறையில் இவிஎம் இயந்திரங்கள் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன. அதே சமயம் அவை பல விவாதங்களுக்கும் உள்ளாகியுள்ளன. இன் வரலாறு மற்றும் பயன்பாடு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 61 இன் கீழ் இந்த இயந்திரங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 1982 கேரள சட்டமன்ற தேர்தலில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. 2001 தமிழ்நாட்டில் முதலாக பயன்படுத்தப்பட்டது. 2004 இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் கட்டாயமாக்கப்பட்டது. இயந்திரத்தின் கட்டமைப்பு மற்றும் செலவு. இவிஎம் இயந்திரம் 3 முக்கிய பகுதிகளைக் கொண்டது. பேலட் யூனிட், பேலட் யூனிட் சோகஸ்மெலி வேட்பாளர்களின் சின்னங்கள் மற்றும் பெயர்கள் இருக்கும் பகுதி. கண்ட்ரோல் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் சோகஸ்மெலி பதிவாகும் வாக்குகளை சேமிக்கும் சிப் கொண்ட பகுதி. விவிபிஏடி, வாக்காளர்தான் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை 7 வினாடிகள் திரையில் பார்த்து உறுதி செய்யும் இயந்திரம். ஒரு முழுமையான செட் இயந்திரம் தயாரிக்க சுமார் 52,000 ரூபாய் செலவாகிறது. 2013 முதல் 2023 வரை சுமார் 9,482 கோடி ரூபாய் செலவில் இவை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு அம்சங்கள். இந்த இயந்திரங்கள் இணையம், இன்டர்நெட் அல்லது நேரடி மின்சாரத்துடன் இணைக்கப்படுவதில்லை, பேட்டரி மூலம் மட்டுமே இயங்குகின்றன. தேர்தல் அன்று காலையில் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு மொப்போல் நடத்தப்பட்டு இயந்திரம் சரியாக இயங்குகிறதா என உறுதி செய்யப்படுகிறது. தேர்தல் முடிந்தவுடன் க்ளோஸ் பட்டன் அழுத்தப்பட்டு சீல் வைக்கப்படுகிறது. புகார்கள் மற்றும் சர்ச்சைகள். 2022 தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் 173 வேட்பாளர்களுக்கு 0 வாக்குகள் பதிவானது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அசாம் தேர்தலில் பாஜக வேட்பாளரின் பெயருடன் கூடிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட இயந்திரம் சிக்கியது பெரிய விவாதமானது. இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியும் என்று புகார்கள் எழுந்தாலும் அதை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மறுத்து வருகிறது. எதிர்கால தொழில்நுட்பங்கள். பயோமெட்ரிக் சோகஸ்மெலி கைரேகை மூலம் ஓட்டு போடும் முறையை அமல்படுத்த உச்சநீதிமன்றம் ஆலோசித்து வருகிறது. இ-வோட்டிங். 2025 பீகார் உள்ளாட்சித் தேர்தலில் மொபைல் ஆப் செக்பர் மூலம் ஆன்லைன் வாக்குப்பதிவு முறை பிளாக்செயின் தொழில்நுட்பத்தில் சோதனை செய்யப்பட்டது. வாக்குச்சீட்டு முறைக்கு மீண்டும் திரும்புவது அதிக நேரத்தையும் செலவையும் எடுக்கும் என்பதால் இவிஎம் முறையே தொடரும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இயந்திரத்தில் முறைகேடு நடப்பதாக கூறுபவர்கள் அதை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் என்பதே தற்போதைய நிலையாக உள்ளது.